ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 36 ப்ளவுஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோம் ஸ்டிச்சிங்கோடது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட், அதாவது ஃபைனல் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஃபைனல் ஃபினிஷிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைட் ஜாயிண்ட்டில் ஏற்றம் இறக்கம் வர்றது எல்லாமே எதுவுமே வராது, பர்ஃபெக்டாக வரும். என்னடா இப்போ நான் பாருங்கள், நான் எல்லாமே வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி பாட்டு, ஸ்லீவு எல்லாமே வந்து தனித்தனியாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் வந்து பார்த்தோன்னா பட்டியும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டும் ஒரே அளவு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். அந்த பட்டி பார்ட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் இருந்து நீங்கள் தையல் போட ஸ்டார்ட் பண்ணாமல் லைட்டாக ஸ்லாண்டிங்காக ஒரு கார்னர் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எட்ஜு அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வச்சு நீங்கள் பட்டியை வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். நான் இந்த இன்னொரு பட்டி நான் தைக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக ஒரு எவ்வளோ தையல் விட்டுருக்கோம், 1/2 இன்ச்சு விட்டுருக்கோன்னா அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே உள் பக்கமாக நம்ம வந்து மடித்து விட்டுறணும். இதை வந்து அப்படியே மடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இதை அப்படியே வந்து ஃபுல்லாக மடிச்சுக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பட்டி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதாவது அந்த பட்டி பாட்டு அந்த ஃப்ரண்ட்டு கப்பு பாட்டும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஒரு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷேப்புக்கு வரும். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் நல்லா காமிக்கிறேன். இப்போது இந்த பட்டி பாட்டில் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு தான், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எட்ஜில் இருந்து வச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்க்கும்போது இந்த பட்டி பாட்டு ஒரு ஷேப்லேயும் மேலே அந்த கப்பாட்டு ஒரு ஷேப்லேயும் வந்து இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சு வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பட்டியில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கல் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்க, நான் தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த எக்ஸஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தைச்சோடனே வந்து பார்த்தோன்னா அந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துல அந்த எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். இந்த பிசுறு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடலாம். அது மாதிரி பட்டி நம்ம தைச்சி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைட் பார்ட்டு ரைட் சைட் பார்ட்டு ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டான ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கொக்கி பட்டியும் வி பட்டியும் தைக்கணும். இப்போ நான் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து கொக்கி பட்டி தைப்போம் இல்லையா, அந்த லெஃப்ட் சைட் நம்ம எடுத்துக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டு லென்த்து வந்து பார்த்தோன்னா அந்த கொக்கி பட்டி ஜாயின் பண்ணதும் அதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு என்ன ஹைட் வந்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அகலம் வந்து ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த லெஃப்ட் சைட் நீங்கள் அதாவது கொக்கி வைக்கிற பார்ட் வந்து எப்பவுமே நல்ல பக்கத்துக்கு மேலே தான். இப்போ இந்த அடிஷ்னல் கிளாத்தை வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த அடிஷ்னல் கிளாத்தோட லென்த்து வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி அகலம் வந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. லென்த் வந்து இப்போ உங்களோட ப்ளவுஸு பட்டியும் ஃப்ரண்ட் அந்த கப்பு பார்ட்டி ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து மடித்து அடிக்கணும்.
இந்த நெக்குக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோல்டிங் கொடுத்து இந்த அடிஷ்னல் கிளாத்தை அடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம நல்ல பக்கம் வச்சு அடிச்சிருக்கோம். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக திருப்பிடணும். அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் நம்ம அந்த எட்ஜில் போடுவோம் இல்லையா, அதாவது இப்போ இந்த அடிஷ்னல் கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா உள் பக்கமாக, அதாவது ராங் சைடாக வந்து நம்ம டேர்ன் பண்ணியாச்சு. நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வச்சு ஒரு தையல் போட்டு இப்போ வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த உள் பக்கமாக அந்த அடிஷனல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மடக்கி அடிச்சிடணும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கொக்கி கட்ட போகிறோம். இந்த அடிஷ்னல் கிளாத்தை இப்படி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நம்ம திருப்பி இந்த மாதிரி மடித்து அதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து உள் பக்கமாக கொஞ்சம் இந்த கொக்கி வெட்டை தைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து கொக்கியை வந்து கொஞ்சம் ஈஸியாக தைக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நான் தையல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ரைட் சைடுக்கு ஐஹூக் பட்டி நம்ம கட்டுவோம் இல்லையா, ஐஹூக் பட்டி இல்லைனா வி பட்டி இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஐஹூக்குன்னா நம்ம வந்து ஹூக்கு நம்ம கொக்கி தைக்கிற மாதிரியே வந்து அந்த கொக்கி மாட்டுறதும் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஐஹூக்குன்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக த்ரெட்லேயே வந்து பார்த்தோன்னா வி பட்டி போடுவோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தைக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா த்ரெட்லேயே வந்து பார்த்தோன்னா அந்த வி பட்டி தான் போட போகிறேன். இப்போ நல்லா கவனிங்க. நான் கொக்கி பட்டிக்கு சொல்லி இந்த மாதிரியே ஹைட் வந்து பார்த்தோன்னா பட்டியும் கப்பு பார்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். என்ன ஹைட் வருதோ அதை எடுத்துக்கோங்க. அகலம் வந்து ஒரு 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த அடிஷ்னல் கிளாத்தில் அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி நான் வந்து பார்த்தோன்னா ஒரு தையல் வந்து போட்டுட்ருக்கேன். ஹைட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு, அதாவது அவங்களோட பட்டி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த கப்பு பார்ட்டு அது ரெடி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துருக்கும் இல்லையா, அந்த ஹைட் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜு இப்போ நம்ம வந்து கொக்கி பட்டி வந்து தைக்கும் போது என்ன பண்ணோம்னா நல்ல பக்கம் வச்சு தையல் போட்டுட்டு அதை துணி அடிஷ்னல் கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ராங் சைடு வந்து டேர்ன் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரைட் சைடு ஐஹூக் பட்டி நம்ம தைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா கெட்ட பக்கம், அதாவது ராங் சைடு வந்து இந்த அடிஷ்னல் கிளாத்தை வந்து வச்சு நம்ம வந்து தையல் போட போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மடிப்பு கொடுத்துக்கிறேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா 1/4 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ தையலுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு ஹைட் வந்து இந்த அடிஷ்னல் கிளாத்தோட ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இதை அடிஷ்னல் கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நெக் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ராங் சைடு வச்சு தான் தையல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த அடிஷ்னல் கிளாத்தை வந்து பார்த்தோன்னா அதாவது ராங் சைடு வந்து பைண்டிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு இந்த டைலரிங் கிளாஸில் பேசிக்ஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். பைண்டிங் பண்ணுற மாதிரி ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோல்டிங் மாதிரி இருக்கணும். ரைட் சைடும் வந்து பார்த்தா நமக்கு ஃபோல்டிங் இருக்கணும். அதாவது உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கமுமே அந்த கிளாத் வந்து ஃபோல்டிங் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த சென்டரில் அந்த ஃபோல்டிங்க்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸு ஃப்ரண்ட் பார்ட் வந்து இருக்கிற மாதிரி அதை ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மடிக்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியலை. பாருங்கள், காமிக்கிறேன். அதாவது உள்பக்கமும் நமக்கு வந்து அதை சின்ன ஃபோல்டிங் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய வெளிப்பக்கம் அந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பண்ணிக்கணும். கரெக்டாக வச்சுட்டு அந்த எட்ஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த வி பட்டி கொக்கி பட்டி தைக்க தெரியல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐஹூக் பட்டி இல்லைனா வி பட்டி உங்களுக்கு என்ன பார்ட் வேணுமோ அதை வந்து கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை மறுபடியும் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத
தைச்சி காமிக்கிறேன், ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரிலாம் ப்ளவுஸில் வந்து டவுட்ஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அந்த டவுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணுவேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வி பட்டி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து கொக்கி பட்டியும் தைச்சாச்சு, வி பட்டி நமக்கு தைச்சாச்சு இல்லையா. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வி ஷேப்பில் த்ரெட்லேயே கொடுக்குறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வி ஷேப்பில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு கொக்கி மாட்டணும்னு. மேக்ஸிமம் 5 கொக்கி நம்ம வைப்போம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இது வந்து 2வது 3வது கொக்கி, 4, லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா 5. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா அந்த வி பட்டி அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இதை நீங்கள் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம மேக்ஸிமம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இந்த த்ரெட்டு வந்து நமக்கு பிரிஞ்சிருது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐ ஹூக்கு தான் வந்து வைக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஐ ஹூக் வந்து பிடிக்கல, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த வி பட்டி தான் வந்து பார்த்தோன்னா இன்னுமே வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து பார்த்தோன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து பார்த்தோன்னா ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடித்தோன்னா நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் அந்த ஆம்ஹோல் லைனில் இருந்து நமக்கு வர்றது கீழே பாட்டம் வரைக்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ஹைட் வந்து நீங்கள் பார்க்காம ஒரு சில பேர் வந்து பார்த்தா அந்த ஆம்ஹோல்லேருந்து கீழே அந்த பாட்டம் வரைக்கும் பார்க்காமே நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுவோம். அப்போ என்னாகும் கேட்டிங்கன்னா, மேலே ஸ்லீவ் அந்த ஜாயின் பண்ணுற லைன் வந்து ஏற்ற இறக்கமாக வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால தான் வரும். அண்ட் தென் ஆம்ஹோலும் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக கொண்டு வரலைன்னா அதனாலேயும் வரும். இப்போ நான் ஷோல்டரில் வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஸ்லீவை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்லீவ் எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஷோல்டரில் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்லீவ் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் எந்த அளவுக்கு தையல் வேணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு சென்டரில் இருந்து தான் ஷோல்டர் தைக்க ஆரம்பிக்கணும். ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா இந்த எண்டுலேருந்து ஜாயின் பண்ணி தையல் போட்ட ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் முடிப்பாங்க ஸ்லீவில். அப்படி நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து சென்டரில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஸ்லீவ் வந்து தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப அகைன் சென்டரில் இருந்து தான் மீதி ஆஃப் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா தையல் போடணும். பாருங்கள், இப்போ நான் சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி தையல் போட்டுட்ருக்கேன். கரெக்டாக நம்ம 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச் விட்டுருந்தோன்னா 1/2 இன்ச்சு. இப்போ பாருங்கள், நான் அதில் ஸ்லீவில் வந்து பார்த்தோன்னா ஒரு பாதி தைச்சிட்டேன். இப்போ இன்னொரு பாதி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவை எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் பண்ணாதீங்க, சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. கரெக்டாக பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவையும் நம்ம வந்து பார்த்தோன்னா அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா 2 தையல், இன்னொரு தையல் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருங்க. ஸ்லீவில் எப்போவுமே வந்து 2 தையல் 3 தையல் போட்டுக்கணும். 2 தையல் மேக்ஸிமம் வந்து போடணும். ஓவர்லாக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு தையலோட நிப்பாட்டக்கூடாது, நமக்கு வந்து பிரிஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி ஷோல்டரில் இருந்து
நம்ம இப்படி பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளவுஸோட பாட்டம் வரைக்கும் நமக்கு வந்து லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே அந்த ஸ்லீவ் கிட்ட வந்து உங்களுக்கு இந்த க்ராஸாக ஏற்ற இறக்கமாக வராது. அந்த லைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? இனி லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. பேக் பார்ட்டில் சென்டர் பார்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக சென்டர் எது அப்படிங்கிறத பேக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஹிப்போட ரவுண்டு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 32 வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹிப் சைஸு. ஸோ அது லூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் லூஸ் கொடுத்து தான் அது 32 அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோம். இந்த 32 நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன இன்ச்சஸ் கிடைக்கும் அப்படின்னா 8 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். அப்போ நான் இந்த வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருந்து ஒரு 8 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி திரும்ப எகைன் இந்த சென்டரில் இருந்து ஒரு 8 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். இப்போது பேக் பார்ட்டில் மார்க்கிங் வந்து முடிஞ்சு. இனி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். நல்லா கவனிங்க. இப்படி ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து நம்ம இப்படி முன்னாடி எடுத்து போட்டுக்கலாம். சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து எடுத்து போட்டுடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அதாவது ஸ்லீவில் இருந்து நீங்கள் வந்து ஓப்பன் ரவுண்டு மார்க் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அது மாதிரி இந்த பட்டியிலேருந்து நான் வந்து பார்த்தேன்னா ஒரு 8 இன்ச்சஸ் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம அந்த வி பட்டி இப்போ மார்க் பண்ணுறோன்னா அந்த வி பட்டியிலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 8 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அந்த வி பட்டியை விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து 7 இன்ச்சஸ் வரும். அதாவது நம்ம அந்த ஒரு மடித்து ஒரு துணி அடிஷ்னல் கிளாத்தாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ கரெக்டாக நான் அந்த 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஷோல்டரை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரவுண்ட் வந்து நமக்கு 12 இன்ச்சு. ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு வந்து நமக்கு 12 இன்ச்சு. அப்போ அதில் பாதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. ஸோ இப்போ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக எங்கேயும் நகராமல் நான் வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவோட ஆம் ஹோல் ரவுண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 16 இன்ச்சஸ் வந்து வருது. அப்போ அதில் பாதி நமக்கு வந்து பார்த்தோன்னா 8, கரெக்டாக 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேக் தட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த மார்பு சுற்றளவோட மார்க்கிங் அந்த அர்க்காத் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அந்த இடத்த வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ண இடம் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்லீவ்லேருந்து வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு வெளிப்பக்கம் எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்லீவும் மார்பு சுற்றளவும் ஜாயிண்ட் ஆம் ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. இதை நான் வந்து கரெக்டாக பின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த ஹூக் பட்டியிலேருந்து நான் ஒரு 7 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டு வந்து நம்ம 6 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா வைக்கணும். இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு கோடு வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அதே லைனில் வந்து நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கரெக்டாக நமக்கு ஸ்லீவ் வந்து எந்த சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு நமக்கு வந்து ஓப்பன் ரவுண்டு எவ்வளோ கொடுத்துருந்தோன்னா 6 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருந்தோம். அது கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு தையல் போட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. பேக் தட்டில் வந்து ஒரு அர்க்காத்து கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக அந்த பாயிண்டில் நீங்கள் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பாடி லூஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இப்போ அந்த மார்க் பண்ணுறல இந்த இடம் ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல தையல் போட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 36 ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.